எக்கு தப்பா வார்த்தையை விட்ட திமுக. பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுத்த மோடி. செக் வைக்க போட்ட அதிரடி உத்தரவு. விஷயம் கைமீறியதால் திடீரென்று பல்டி அடித்த மு.க.ஸ்டாலின். வணக்கம் நண்பர்களே. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பொறுத்தவரை தன்னை அரசியலில் ஒரு மிகப்பெரிய போர் வீரன் என்பது போன்று காட்டிக்கொள்ள கடுமையான வார்த்தைகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவார். குறிப்பாக அவர் பேசுவதற்கு மட்டுமின்றி திமுக சார்பில் வெளியிடக்கூடிய அறிக்கைகளை தயார் செய்யவும் ஒரு மிகப்பெரிய குழுவை உருவாக்கி வைத்திருக்கிறார். இப்படி தனக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய டீமை வைத்துக் கொண்டுதான் மு.க.ஸ்டாலின் இந்த அரசியலை செய்து கொண்டிருக்கிறார். அதிலும் பிரதமர் மோடியை பொறுத்தவரை மு.க.ஸ்டாலினிடத்தில் நட்புடன் பழகி வருகிறார். அதன் காரணமாகவே நாம் என்ன பேசினாலும் அவர் அதை பெருசுபடுத்த மாட்டார், அரசியலுக்காக பேசுகிறார் என்று விட்டுவிடுவார் என்ற நோக்கத்தில்தான் மு.க.ஸ்டாலின் கொஞ்சம் ஓவராகவே வார்த்தை விட்டு வருகிறார். இந்த நிலையில்தான் மும்மொழி கல்விக் கொள்கை, தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை, அடுத்து இந்தியா முழுக்க பயன்படுத்தப்பட்டு வரும் ரூபாய் நோட்டு சின்னத்தை பயன்படுத்தாமல் பட்ஜெட் தாக்கல் செய்தபோது ரூ என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார் மு.க.ஸ்டாலின். இது மிகப்பெரிய விமர்சனங்களை ஏற்படுத்தியது. குறிப்பாக ரூபாய் நோட்டுக்கான சின்னத்தை மத்தியில் காங்கிரசும் திமுகவும் கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது இவர்கள்தான் கொண்டு வந்தார்கள். அப்படி இவர்கள் கொண்டு வந்த அந்த சின்னத்தையே தவிர்த்துவிட்டு இப்போது பாஜகவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் திடீரென்று ரூ என்ற எழுத்தை பயன்படுத்துகிறார் மு.க.ஸ்டாலின். இதையடுத்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு இந்தியாவில் தான் இருக்கிறது என்பதை மறந்துவிட்டு செயல்படுகிறார். மத்திய அரசு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் அதை அனைத்து மாநிலங்களும் பின்பற்ற வேண்டும். அப்படி இருக்கும்போது ரூபாய் நோட்டுக்கான சின்னத்தை ரூ என்ற பெயரில் மாற்றுவது கண்டிக்கத்தக்கது. இது பிரிவினைவாத உணர்வை தூண்டக்கூடிய செயலாக இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரிவினைவாத மனநிலையில்தான் இருக்கிறார் என்பதை இது வெளிப்படுத்துகிறது. அதனால் அவர் தனது நிலைப்பாட்டை உடனடியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லையென்றால் மத்திய அரசு இந்த விஷயத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருந்தார் நிர்மலா சீதாராமன். அதோடு சோசியல் மீடியாவில் மு.க.ஸ்டாலினின் இந்த செயலுக்கு கடுமையான விமர்சனங்கள் எழுந்து வருவதால் இப்படியே விட்டால் தன்னை பிரிவினைவாதி போன்று சித்தரித்து விடுவார்கள் என்று பயந்து போன மு.க.ஸ்டாலின் தற்போது இந்த விவகாரத்திலிருந்து திடீரென்று பல்டி அடித்துள்ளார். சமீப காலமாக கேள்வியும் நானே பதிலும் நானே என்பது போன்று ஒரு வீடியோவில் தொடர்ந்து அவர் பேசிக்கொண்டு வருகிறார். அதாவது இவர்களே கேள்வி எழுதி அதற்கு இவர்களே பதிலும் சொல்வது. அதில் திமுக ஆட்சி என்னவோ உலகுக்கே வழிகாட்டும் வகையில் இருப்பது போலவும், இந்த ஆட்சியில் ஒரு சிறிய குற்றம் குறைகள் கூட யாரும் கண்டுபிடிக்க முடியாது என்பது போலவும் மிகப்பெரிய பில்டப் கொடுத்து பேசுகிறார். அதாவது இவர் நல்லாட்சி நடத்துகிறார் என்றால் தமிழ்நாட்டு மக்கள் தான் அதை சொல்ல வேண்டும். ஆனால் இவரே தன்னைத்தானே புகழ்ந்து பேசிக்கொண்டு வருகிறார். இதற்காகத்தான் இப்படி ஒரு வீடியோவை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார். இந்த நிலையில் நேற்று அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் 2030க்குள் தமிழ்நாட்டை $1 trillion கொண்ட பொருளாதாரமாக உயர்த்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய அடுத்த இலக்கு என்று கூறியிருக்கிறார். இதற்கு கடுமையான விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது. இதுவரை தமிழ்நாட்டை இவர் எந்த இலக்கை நோக்கி கொண்டு சென்றிருக்கிறார், எதை நோக்கி செல்கிறோம் என்பதை தெரியாமல் ஒவ்வொரு ஆண்டும் பல லட்சம் கோடி கடன் வாங்கி கொண்டிருக்கிறார். இதுதான் இவர் செய்த ஒரே சாதனை. இப்படி செய்து தமிழ்நாட்டை கடன்கார மாநிலம் ஆக்கிவிட்டு பொருளாதாரத்தில் நம்பர் 1 இடத்துக்கு கொண்டு சென்று விட்டதாக பொய்யான பரப்புரை செய்கிறார் என்று பலரும் அவரது இந்த பேச்சை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள். அதையடுத்து ரூ என்ற எழுத்தை தான் பயன்படுத்தியதற்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார் மு.க.ஸ்டாலின். அதாவது ஹிந்தியை எதிர்ப்பது திமுகவின் முதல் கொள்கையாக இருக்கிறது. அதே சமயம் தமிழை நாங்கள் எந்த தருணத்திலும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பதை வெளிப்படுத்தவே இந்த ரூ என்ற எழுத்தை பயன்படுத்தி இருந்தோம். மற்றபடி ரூபாய் நோட்டுக்கான சின்னத்தை மாற்ற வேண்டும் என்ற எந்த எண்ணமும் எங்களிடத்தில் கிடையாது. அதோடு பட்ஜெட் தாக்கலின் போது நாங்கள் வெளியிட்ட இந்த ரூ என்ற எழுத்தை எங்களுக்கு எதிரானவர்கள் தமிழர் அல்லாதவர்கள் தான் விவரமாக்கிவிட்டார்கள். மற்றபடி தமிழ்நாட்டில் இதற்கு எந்த எதிர்ப்பும் இல்லை. அது மட்டுமின்றி ரூபாயை RS என்றும் எழுதுகிறார்கள். அப்படியென்றால் அதை ஏன் யாரும் பெருசுபடுத்தவில்லை? நான் ஒரு விஷயத்தை சொன்னால் மட்டுமே அதை திட்டமிட்டு பூதாகரமாக்குகிறார்கள். என்னை பொறுத்தவரை தமிழகத்தில் குறிப்பிட வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி செய்தேன். இந்திய வழக்கத்திலிருந்து தனித்து செயல்பட வேண்டும், பிரிவினைவாதத்தை தூண்ட வேண்டும் என்ற எந்த எண்ணமும் என்னிடத்தில் இல்லை என்று கூறியுள்ள மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டை 2030க்குள் $1 trillion பொருளாதார நாடாக உயர்த்த வேண்டும் என்று கூறியிருப்பது அதைவிட பெரிய விமர்சனத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறது.
அதாவது இந்த 4 ஆண்டு ஆட்சியிலேயே தமிழ்நாடு மிகப்பெரிய விலைவாசி உயர்வால் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். திமுகவின் 4 ஆண்டு ஆட்சியில் மிகப்பெரிய வரிசுமையும் மக்களின் தலையில் ஏற்றி வைத்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின். இதற்கெல்லாம் மேலாக கடன் சுமையையும் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. இப்படி நிலைமை இருக்கும்போது இவரால் எப்படி 4 ஆண்டுக்குள் பொருளாதாரத்தில் உயர்ந்த நாடாக தமிழ்நாட்டை மாற்ற முடியும்? நம்பர் 1 கடன்கார நாடாக வேண்டுமானால் இவரால் மாற்ற முடியும். அதனால் நீங்கள் 4 ஆண்டுகள் உழைத்தது போதும், இனிமேலாவது எங்களை நிம்மதியாக இருக்க விடுங்கள். உங்களுக்கு நிரந்தர ஓய்வு கொடுக்க தமிழ்நாட்டு மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்று சிலர் கருத்து பதிவிடுவதோடு திமுகவின் 4 ஆண்டு ஆட்சியில் பெருவாரியான மக்கள் திமுகவுக்கு எதிராக திரும்பிவிட்டார்கள். அப்படி இருக்கும்போது மீண்டும் நான் ஆட்சியை தொடருவேன் என்று எந்த நம்பிக்கையில் மு.க. ஸ்டாலின் இப்படி சொல்லி இருக்கிறார் என்றும் அவரது இந்த பதில்களுக்கு சோசியல் மீடியாவில் பொதுமக்கள் கடுமையான எதிர்ப்புகளை பதிவிட்டு வருகிறார்கள். அந்த வகையில் நாட்டை எந்த ஒரு முன்னேற்ற பாதைக்கும் அழைத்து செல்லாமல் வெறும் வெத்து பில்டப் கொடுத்தே தனது வாழ்க்கையை ஓட்டி வருகிறார் மு.க. ஸ்டாலின் என்பதையே அவருடைய இந்த வீடியோ வெளிப்படுத்துகிறது. அடுத்த செய்தி. வெட்கமா இல்லையா உதயநிதியின் ரசிகர் மன்ற தலைவரே? அமைச்சர் அன்பில் மகேஷை அலறவிட்ட அண்ணாமலை. மும்மொழி கல்விக் கொள்கை விவகாரத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் அமைச்சர் அன்பில் மகேஷ்க்கும் இடையே தொடர்ந்து வார்த்தை போர் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நேற்று அன்பில் மகேஷ் வெளியிட்ட ஒரு பதிவில், அறிவியல் மொழிதான் எங்களது 3வது மொழி. ஆனால் மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்தில் 3வது மொழி RSS மொழியாக இருக்கிறது என்று ஒரு கருத்து பதிவேற்றியிருந்தார். இதற்கு பாஜக தலைவர் அண்ணாமலை அவருக்கு ஒரு பதிலடி கொடுத்துள்ளார். அவர் கூறுகையில், ஏற்கனவே மத்திய அரசு 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் பாடத்தை கற்றுக் கொடுக்க தமிழக அரசுக்கு நிதி கொடுத்திருந்தது. ஆனால் அந்த நிதியை இவர்கள் பயன்படுத்தாமல் ஏப்பம் விட்டுவிட்டதோடு வாட்ஸ்அப்பில் வருவதையெல்லாம் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் என்று கூறியுள்ள அண்ணாமலை, தமிழகத்தின் அண்டை மாநிலங்களிலெல்லாம் ICT பாடத்திட்டம் கற்றுக் கொடுக்கிறார்கள். அதில் தமிழும் ஒரு பாடமாக உள்ளது. ஆனால் தமிழகத்தில் வெறும் வாய்ப்பேச்சு மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இவர்களின் பிள்ளைகள் மட்டும் அவர்கள் விரும்பும் மொழியை கற்கலாம். ஆனால் ஏழை எளிய பிள்ளைகள் அதை கற்கக்கூடாது என்று தடுக்கிறார்கள். இது எந்த வகையில் நியாயம் என்று கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை, தமிழ் என்று சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி அரசியல் செய்யும் திமுக குறுகிய மனநிலையுடன் இருக்கிறீர்கள். விசாலமான பார்வை உங்களிடத்தில் இல்லை. ஆனாலும் தமிழ்நாட்டு மக்கள் இப்போது எல்லாம் பல மொழிகளையும் கற்பதிலும் ஆர்வமாக உள்ளார்கள். அதனால் இப்படி மும்மொழி கல்விக்கு நீங்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தால் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை எதிர்த்து அடிப்பார்கள். அதுதான் வரப்போகிற 2026இல் உங்களுக்கு சரியான பாடமாக அமைய போகிறது என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு ஒரு சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார் பாஜக தலைவர் அண்ணாமலை. தமிழ்நாட்டில் திமுக தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து பிரிவினைவாதம் என்ற ஒன்றை வைத்துதான் இவர்கள் அரசியல் செய்து வருகிறார்கள். அதற்காகவே நாங்கள் திராவிடர்கள், நீங்கள் ஆரியர்கள் என்று நாட்டை கொண்டாடுவார்கள். அப்படிப்பட்ட திமுகவின் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் இப்போது மொழி என்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து பிரிவினைவாத அரசியல் செய்து வருவது மற்றும் மும்மொழி கல்விக் கொள்கை விவகாரத்தில் தமிழகத்தின் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு துரோகம் செய்யும் மு.க. ஸ்டாலினுக்கு வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்று அண்ணாமலை வெளியிட்டுள்ள செய்தி குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.